என்ன படம் பாக்குறது எனக்கே தெரியல. சும்மா டைம் எடுத்திருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் கொடுத்து படம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சும்மாவே வாய்க்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? இப்ப நான் வந்து கூரன் அப்படின்ற படம் பார்த்துட்டு வரேன். S.A. சந்திரசேகர் அவர்கள் நடித்துள்ள இந்த கூரன் படத்தை பார்த்துட்டு வரேன். அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஒரு நாய் நடிச்சிருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். இந்த நமது நண்பர் அவர்கள், உங்க பேருங்க? மரியன், திரு மரியன் அவர்கள். நான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். சார் வந்து படம் பார்க்கவே இல்ல, இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிக்கெட்டை வாங்கிட்டு இவர் படம் பார்க்காமலே படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறுங்க. அது புரியுதுங்களா? நீங்க படம் பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். நீங்க படம் பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லாமா? சொல்லுங்க. இதுல வந்து 200 பேர் 300 பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துல. புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய நீங்க கருவறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கீங்களா? இது கூரன் படத்தின் சம்பந்தமாக உள்ளவங்க கேட்கணும். இருந்தாலும் என் ரத்தமும் நாடியும் நரம்பும் எனக்கு துடிக்குது. சார், விஜய் சார எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க வந்து படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்தேன், இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாமா? அது மிகப்பெரிய தவறு. அது நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அது எதுவும் சொல்லல. ஆனால் நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்காமலேயே இந்த படம் நான் பார்த்தேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க. வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. உங்க வாயிலே சொல்லுங்க. நீங்க நல்லா படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நானும் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க, சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் படம் பார்க்கல. இல்லங்க, படம் பார்க்காமலே தவறா சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க. அது தப்பு இல்ல. அது படம் பார்க்காம தப்பா சொல்லிட்டேன். பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. புரியுதுங்களா? நான் வந்து உங்க தம்பி மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்கார மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் வந்து குரல் கொடுப்பேன். புரியுதுங்களா? சினிமாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக கூல் சுரேஷ் கட்சி, CSK கட்சி யாராக இருந்தாலும், எங்க ஒரு அநியாயம் நடந்தாலும் அங்க வந்து குரல் கொடுப்பேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்க படம் பார்க்காமலேயே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 100 பேர் 150 பேர் இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நன்றி.